அருட்பெரும் ஜோதி. குரு பார்வை கோடி நன்மை. ஆண்டுக்கு ஒரு முறை குரு தன்னோட பயிற்சியை செய்கிறார். இந்த ஆண்டு குரு பயிற்சி எப்போ, அந்த குரு பயிற்சி அன்று என்ன செய்யலாம், 2 விதமான தேதி சொல்கிறாங்களே, எந்த தேதியில் வழிபாடுகளை செய்கிறது நல்லது, குரு பயிற்சி எந்த முக்கியமான 4 ராசிக்கு வாழ்க்கையில் ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட் அமையப் போகுதுங்கிற பல விவரங்களை இந்த பதிவில் உங்களுக்காக பதிவு செய்கிறேன். உங்களோட ராசியை கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணிவிட்டு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த பதிவை முழுமையாய் பாருங்கள். குருவே சரணம், குருவே துணை. குரு என்று ஒருவர் நம்மை பார்க்க பார்க்க நம்ம வாழ்க்கையில் கோடி நன்மை. இந்த குரு பயிற்சி என்பது சிவன் கோயில் இருக்கக்கூடிய கல்லால மரத்துக்கு நடக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி ஐயாக்கு இல்லை. இந்த குரு பயிற்சியானது நவகிரகங்களில் 9 கிரகங்களில் குரு கிரகம் பயிற்சி ஆகக்கூடியது தான் இது. ஸோ இந்த குரு பயிற்சி ஆகுவது வருடத்துக்கு ஒரு முறை. இந்த ஆண்டு 2 தேதிகள் இருக்குது, திருக்கணிதப்படியும் வாக்கிய பஞ்சாங்கத்தின் படியும். திருக்கணிதப்படி 1/6/2026 திங்கட்கிழமை இரவு குரு பயிற்சி ஆகுதுன்னு பதிவு செஞ்சுருக்கிறாங்க பஞ்சாங்கத்திலேயே. அடுத்தது வாக்கிய பஞ்சாங்கத்தின் படி 26/5/2026 செவ்வாய்க்கிழமை பகல் 11 மணிக்கு பயிற்சி ஆகுது. இயல்பாகவே நம்மளோட பெரியவங்க திருக்கணிதத்தை ஃபாலோ பண்ணாமல் வாக்கிய பஞ்சாங்கன்னு தான் பயன்படுத்துவாங்க. ஸோ அதன்படி வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு செல்கிறார். மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு செல்கிறார். குரு பலம் பெறக்கூடிய, குருவோட பார்வை கிடைத்து செல்வ செழிப்பு பெறக்கூடிய ராசிகள் மிதுனம், கன்னி, விருச்சகம், மகரம். இந்த 4 ராசிகளுக்கும் குரு பலம் கிடைக்கும். ஸோ அதனால் கோடி நன்மை நிச்சயமாக கிடைக்கும். மற்ற 8 ராசிக்காரர்களும் கண்டிப்பாக பரிகாரங்களை செய்து கொண்டு குருவுடன் பயணம் செய்வது, யாத்திரைகளை செய்வது, உங்கள் ஆன்மீக ரீதியான பயணங்களை செய்வது, யாராவது உங்களுக்கு நல்ல வழிகாட்டியாக இருக்காங்க அவங்க கூட நட்பு வைத்து கொள்வது, அவர்கள் சொல்ல கேட்பதே நன்மையை ஏற்படுத்தி தரும். ஸோ இதை மனதில் வச்சுக்கிட்டு மற்ற ராசிக்காரர்கள் குரு பயிற்சி அன்று வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் செய்து உங்களோட குருமார்களுக்கு ஆசீர்வாதம் வாங்குவது, அன்பளிப்பு தருவது, அவர் செய்யக்கூடிய விஷயங்களை கலந்து கொள்வது நல்லது. நான் இந்த குரு பயிற்சியை முன்னிட்டு மே 31ஆம் தேதி ராமேஸ்வரம் அருகில் இருக்கக்கூடிய ராம் நாடில் குரு பயிற்சி சிறப்பு சத்யநாராயண பூஜையும் குரு பயிற்சி சிறப்பு பிரார்த்தனை வழிபாடுகளையும் ஏற்பாடு செஞ்சுருக்கோம். வாய்ப்பு இருக்கக்கூடிய அனைவருமே இந்த பயிற்சியில் கலந்துக்கங்க. இதில் 108 நபர்களுக்கு சிறப்பு குரு ஆகர்ஷண தெய்வீகமான மோதிரம் இப்போ தான் வந்துச்சு, பூஜையில் வச்சு அதுக்கு கொடுக்க போகிறோம். இது எல்லோ சஃபயருங்கிற ஒரு ராசிக்கல் மோதிரம். குரு ஆகர்ஷணத்தை தரும், செல்வ செழிப்பை தரும், தைரியத்தை தரும், எப்படியாவது வாழ்க்கையில் முன்னேறுங்கிற எண்ணத்தை தரும். உங்கள் பேரையும் சங்கல்பம் பண்ணுங்கள். விவரங்களுக்கு தொலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளுங்கள். குரு பெயர்ச்சி உலகெங்கும் இருக்கக்கூடிய நமது அன்பர்களுக்கும் நண்பர்களுக்கும் ஃபாலோயர்களுக்கும் தனம், தானியம், வீரியம், விஜயம், வெற்றி, ஆயுள், ஆரோக்கியம், சகல சம்பத்துக்களையும் தர வேண்டுமென மனமாற பிரார்த்திக்கின்றேன். நல்லது நடக்கட்டும், நன்மைகள் பெருகட்டும். வாழ்க வையகம், வாழ்க பணமுடன். நன்றிகள் கோடி.